இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இன்வெஸ்டிங் மைண்ட் செட்டையே கம்ப்ளீட்டா மாத்திரும். இந்தியாவில் இருக்க ரொம்ப ஃபேமஸான இண்டெக்ஸ் தான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் கடந்த ஒரு வருஷத்துல 7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே 3 வருஷம் டேட்டான்னு பாத்தீங்கன்னா 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 வருஷத்துல 160% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ இண்டிவிஜுவலா ஸ்டாக் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றவங்களோட எய்ம் என்ன? இந்த நிஃப்டி 50 விட அதிகமான ரிட்டர்ன் எடுக்கணும்ன்றது தான். என்எஸ்சில மொத்தமா கிட்டத்தட்ட 1400 ஸ்டாக்ஸ்க்கு 5 வருஷம் டேட்டா இருக்கு. இந்த எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் 1 இயர் ரிட்டர்ன்ஸ், 3 இயர் ரிட்டர்ன், 5 இயர் ரிட்டர்ன் இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி கன்சிஸ்டன்டா இந்த 3 டைம் ஃப்ரேம்லயும் நிஃப்டியை எந்தெந்த ஸ்டாக்ஸ் பீட் பண்ணிருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. 1400 ஸ்டாக்ஸ்ல வெறும் 300 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நிஃப்டியை கன்சிஸ்டன்டா பீட் பண்ணிருக்கு. இதை பெர்சன்டேஜா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 21% ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நிஃப்டியை ரெகுலரா பீட் பண்ணிருக்கு. இதே 10 வருஷ டேட்டாவையும் இன்க்ளூட் பண்ணோம்னா வெறும் 17% ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கன்சிஸ்டன்டா நிஃப்டியை பீட் பண்ணுது. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 5 ஸ்டாக்ல ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நிஃப்டி 50 விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டேட்டாவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை விட அதிகமா ரிட்டர்ன் எடுப்பேன்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங் டேட்டாவே இருக்கும். ஆனா எப்போ இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ அதிகமா இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ணணும்ன்றதுக்கான 45 வருஷ டேட்டா இருக்கு. அதை கரெக்டா பண்ணோம்னா நம்மளால அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அதை எப்படி பண்ணணும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.